நண்பர்களே, இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஹேடிங்லே டெஸ்டின் 3வது நாளில் ஒவ்வொரு செஷனும் ஒரு புதுக்கதையை சொல்லியது. நம்ம இந்திய டீம் பந்துவீச்சில் மிரட்டினாலும் இங்கிலாந்தும் விடாம ஆட்டத்தை சமநிலையில வச்சிருந்தாங்க. குறிப்பா நம்ம ஜஸ்பிரித் பும்ராவோட அந்த வரலாற்று சிறப்புமிக்க பந்துவீச்சு இங்கிலாந்தோட அதிரடி பேட்டிங்கையும் தாண்டி இந்தியாவை மேட்ச்க்குள்ளேயே வச்சிருந்தது. அப்புறம் 2வது இன்னிங்ஸ்ல நம்ம ஆட்கள் பேட் செய்ய வந்தப்போ ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாறினாலும் நம்ம ராகுல் மற்றும் சாய் சுதர்ஷன் அசால்ட்டா டீமை தூக்கி நிறுத்தினாங்க. இப்போ மேட்ச் செம த்ரில்லிங்கான கட்டத்துல இருக்குதுப்பா. ஆமாங்க, இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு நடந்த ஆட்டத்தோட முழு ஹைலைட்ஸையும் பார்க்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒருவேளை நீங்க நம்ம டீம் இந்தியா ஃபேன்ஸா இருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு 1000 லைக்ஸ் டார்கெட். நம்ம ஹெடிங்லே மைதானத்துல 3வது நாள் ஆட்டம் ஆரம்பிச்சப்போ வானிலை சூப்பரா இருந்தது. ஆனா கிரவுண்டுக்குள்ள ஒரு பதட்டமான சூழல் இருந்துச்சு. இங்கிலாந்து அணி 209 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. கிரீஸ்ல ஹாரி ப்ரூக் மற்றும் ஒலி போப் இருந்தாங்க. நம்ம இந்திய அணிக்கு காலையில சீக்கிரமா விக்கெட் எடுக்கலைன்னா மேட்ச் கைவிட்டு போயிடும்னு தெரிஞ்சது. ஆட்டம் ஆரம்பிச்சதும் ஹாரி ப்ரூக் முதல் பந்திலேயே 4 ரன், அப்புறம் 6 ரன்னு அடிச்சு இங்கிலாந்தோட ஆக்ரோஷமான ஆட்டத்தை காட்டினாரு. மைதானத்தில் இருந்த இங்கிலாந்து ஃபேன்ஸ்லாம் குஷியாகி கூத்தாடினாங்க. ஆனா நம்ம இந்திய ஃபேன்ஸோட ஹார்ட் பீட் எகிரிடுச்சு. ஆனா நம்ம பிரசித் கிருஷ்ணா உடனே திரும்பி அடிச்சிட்டாரு. அடுத்த ஓவர்லயே டீம் இந்தியா ரொம்ப எதிர்பார்த்த ஒரு காரியத்தை செஞ்சாரு. அது என்னன்னா, ஒலி போப்போட விக்கெட்டை எடுத்தாரு. பந்து கொஞ்சம் ஷார்ட்டா ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில இருந்தது. போப் கட் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா பந்து லேசா எழும்பி பேட்டோட நுனியில பட்டு நேரா நம்ம ரிஷப் பண்டோட கிளவுஸுக்குள்ள போயிடுச்சு. 2வது நாள் செமசதம் அடிச்ச ஒலி போப் இன்னைக்கு வெறும் 6 ரன்கள் மட்டுமே சேர்த்து அவுட் ஆனாரு. 137 பந்துகளில் அவர் எடுத்த 106 ரன்கள் இங்கிலாந்துக்கு ரொம்பவே முக்கியமா இருந்தது. அப்புறம் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் உள்ள வந்தாரு. ஒரு பக்கம் ப்ரூக் வேகமா ரன் அடிச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஸ்டோக்ஸ் ஆரம்பத்துல கொஞ்சம் நிதானமா விளையாட நினைச்சாரு. ப்ரூக்கோட ஆட்டம் பார்க்கவே அட்டகாசமா இருந்தது. ஒவ்வொரு பந்தையும் சரியா கணிச்சு கேப்ல ஷாட் அடிச்சு தொடர்ந்து ஸ்ட்ரைக் மாத்திட்டே இருந்தாரு. ஸ்டோக்ஸ் அவருக்கு நேர்மாறா மெதுவா பொறுமையா ரிஸ்க் எடுக்காம ஆடினாரு. ஸ்கோர் மெதுவா 250 ரன்களை தாண்டிச்சு. ஆனா அப்போதான் நம்ம முகமது சிராஜ் ஒரு பெரிய வெடியை போட்டுட்டாரு. அவர் ஒரு திட்டத்தோட பந்து வீச வந்தாரு. ஆஃப் சைடுல ஃபீல்டர்களை இறுக்கி பிடிச்சு பந்தை ஆங்கிலோட உள்ள போட்டாரு. ஸ்டோக்ஸை ஆட வச்சு கடைசியில எதிர்பார்த்தது நடந்துச்சு. ஸ்டோக்ஸ் ஒரு லூஸான ஷாட் ஆடிட்டாரு. பந்து லேசா வெளியில போகிற மாதிரி இருந்தது. ஸ்டோக்ஸ் அதை டர்ட் மெயின் பக்கம் அடிக்க ட்ரை பண்ணாரு. ஆனா பேட்டோட நுனியில பட்டு நேரா ரிஷப் பண்ட் பக்கம் போயிடுச்சு. பண்ட் எந்த தப்பும் பண்ணாம கேட்ச் பிடிச்சு இங்கிலாந்து கேப்டனை பெவிலியனுக்கு அனுப்பிட்டாரு. ஸ்டோக்ஸ் 52 பந்துகளில் 20 ரன்கள் எடுத்தாரு. இது ஸ்டோக்ஸின் பேருக்கு ரொம்ப சின்ன இன்னிங்ஸா இருந்தாலும் இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய வெற்றியா இருந்தது. இங்கிலாந்தின் ஸ்கோர் 276 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகள். இந்தியாவுக்கு மறுபடியும் ஒரு முன்னிலை கிடைச்சது. இப்போ ஜேமி ஸ்மித் மற்றும் செட் பேட்ஸ்மேன் ஹாரி ப்ரூக் 2 பேரும் களத்துக்கு வந்தாங்க. 2 பேரும் நம்ம இந்திய பவுலர்களை நிதானமா எதிர்கொண்டு மெதுவா ஒரு புது பார்ட்னர்ஷிப்பை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ப்ரூக் ஒரு தனி லயத்துல இருந்தாரு. ஒவ்வொரு பந்தையும் கண்கொத்தி பாம்பா பார்த்து பிச்சை முழுசா பயன்படுத்தினாரு. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லணும். நேத்து, அதாவது 2வது நாள்ல நம்ம ஜஸ்பிரித் பும்ரானால் கடைசி ஓவர்ல ஹாரி ப்ரூக்கை அவுட் பண்ணாரு. ஆனா அந்த பந்து நோ பால் ஆயிடுச்சு. ப்ரூக்குக்கு ஒரு உயிர் பிச்சை கிடைச்சது. இப்போ அதே ப்ரூக் இந்தியாவுக்கு பெரிய தலைவலியா மாறிட்டாரு. அப்புறம் அதிர்ஷ்டம் கூட இருந்தா எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்குங்கிற மாதிரி இன்னைக்கு ப்ரூக் 46 ரன்கள்ல இருந்தப்போ நம்ம ரவீந்திர ஜடேஜா பந்துல ஒரு ஷாட் அடிச்சாரு. பந்து பேட்டோட எட்ஜில் பட்டுச்சு. விக்கெட் கீப்பர் பண்ட் கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணாரு. ஆனா பந்து கைக்கு கிடைக்காம போயிடுச்சு. அது ஒரு கஷ்டமான கேட்ச் தான். ஆனா பண்ட் தன்னைத்தானே திட்டிக்கிட்டாரு. அதே ஓவர்ல சாய் சுதர்ஷனும் ஒரு கேட்சை விட்டுட்டாரு. ஷார்ட் லெக்ல நின்ன சுதர்ஷன் ஜேமி ஸ்மித்தோட கேட்சை டிராப் பண்ணிட்டாரு. இப்படி டீம் இந்தியா இதுவரைக்கும் 5 கேட்சுகளை விட்டுடுச்சு. இதுதான் அவங்களுக்கு பெரிய கவலையா இருந்துச்சு. பந்து வீச்சு நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா ஃபீல்டிங்ல இப்படி வாய்ப்புகளை விட்டா அதோட ரிசல்ட் ஸ்கோர் போர்டுல நல்லா தெரியும். இந்த பக்கம் ப்ரூக் 65 பந்துகளில் தன் அரை சதத்தை பதிவு செஞ்சாரு. நம்ம இந்திய வீரர்கள் மத்தியில ஒரு சின்ன கலக்கம் தெரிஞ்சது. முதல் செஷன் முடிஞ்சது. இங்கிலாந்தின் ஸ்கோர் 327 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகள். ப்ரூக் 50 ரன்களுக்கு மேல போயிட்டாரு. ஸ்மித்தும் இப்போ ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்தியாவுக்கு இப்போ பந்துவீச்சு மட்டும் இல்லாம கேட்ச் பிடிக்கிறதும் ஒரு சவாலா இருந்தது. 3வது நாளோட முதல் செஷன் முழுக்க ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சிருந்தது. ஒரு நேரம் இந்தியா முன்னிலையில் இருக்கும், இன்னொரு நேரம் இங்கிலாந்து டாமினேட் பண்ணும்.
மூன்றாவது நாளின் 2வது செஷனை இந்தியா வேற ஒரு திட்டத்தோட ஆரம்பிச்சது. செஷனோட 3வது ஓவர்லயே நம்ம இந்திய பவுலர்கள் ஒரு பெரிய அடியை கொடுத்துட்டாங்க. பிரசித் கிருஷ்ணா பந்து வீச வந்தாரு. எதிரே ஜேமி ஸ்மித் இருந்தாரு. இந்த முறை ஃபீல்டிங்லையும் நம்ம இந்தியா சூப்பரா செஞ்சாங்க. பிரசித் வெளியில போகிற மாதிரி ஷாட் பந்து போட்டாரு. ஸ்மித் புல் ஷாட் ஆடினாரு. ஆனா பந்து பேட்டோட மேல் பகுதியில பட்டு உயரமா கிளம்பிடுச்சு. பந்து காத்துல மிதந்து போய் பவுண்டரி லைன்ல இருந்த நம்ம ரவீந்திர ஜடேஜா புத்திசாலித்தனமா செயல்பட்டாரு. பவுண்டரி லைனை கடக்கலாம்னு தெரிஞ்சு அவர் பந்தை காத்துல தூக்கி போட்டுட்டாரு. பக்கத்துல நின்ன சாய் சுதர்ஷன் கேட்ச கம்ப்ளீட் பண்ணாரு. ஜேமி ஸ்மித் 52 பந்துகளில 40 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. இங்கிலாந்தின் ஸ்கோர் 6 விக்கெட்டுக்கு 342 ரன்கள். இந்த விக்கெட் விழுந்த நேரம் கரெக்டா 2வது புது பால் எடுக்க இன்னும் சில ஓவர்கள் தான் இருந்தது. அப்புறம் கிறிஸ் வோக்ஸ் களத்துக்கு வந்தாரு. ஒரு பக்கம் ஹாரி புரூக். அதுவரைக்கும் நம்ம இந்திய பவுலர்களை பந்தாடிட்டு இருந்தவர் தன்னோட லயத்துல அப்படியே இருந்தாரு. ஆனா அப்போ மைதானத்துல வேற ஒரு சூடு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. ரன்களால் இல்ல, ஒரு சுவாரஸ்யமான மோதலால் நம்ம முகமது சிராஜ் மற்றும் ஹாரி புரூக் இடையே ஒரு டென்ஷனான சூழல் உருவானது. என்ன நடந்ததுன்னா, புரூக் சிராஜுக்கு தொடர்ந்து 2 பவுண்டரிகள் அடிச்சாரு. அப்புறம் அடுத்த பந்து சிராஜ் ஒரு சூப்பரான பவுன்சரை போட்டாரு. அது புரூக்கோட உடம்புல பட்டுச்சு. அப்போ சிராஜ் அவரை முறைக்க ஆரம்பிச்சாரு. கண்ணாலேயே சவால் விடுற மாதிரி. புரூக் ஆச்சரியப்பட்டாலும் பின்வாங்கிற ஆள் இல்ல. அடுத்த பந்துல அவர் ரன் எடுக்க ஓடி வந்து சிராஜ் முன்னாடி போகிறப்போ ஏதோ வார்த்தைகளை விட்டாரு. சிராஜும் சும்மா இருக்கல. இப்போ 2 பேருக்கும் இடையில வார்த்தை போர் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா ஒரு பக்கம் இந்த போர் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்தியா இன்னொரு வாய்ப்பை விட்டுடுச்சு. இந்த முறையும் ஃபீல்டிங்ல தான் ஏமாற்றம். நம்ம ஜஸ்பிரித் பும்ரா புரூக்குக்கு ஒரு ஷார்ட் லென்த் பந்து போட்டாரு. புரூக் ஒரு லூசான ஷாட் ஆடினாரு. பந்து நேரா கள்ளி கலியில நின்ன யசஸ்வி ஜெய்ஸ்வால் கிட்ட போச்சு. பந்து அவர் கைக்கும் வந்தது. ஆனா அப்புறம் நழுவி போயிடுச்சு. பும்ரா தன் முகத்தை மூடிக்கிட்டாரு. நேத்து அவரோட பந்து வீச்சுல 3 கேட்ச் மிஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு இன்னொன்னு. நம்ம இந்திய ஸ்லிப் கார்டன் அமைதியா பார்த்துக்கிட்டு நின்னுச்சு. புரூக்குக்கு அதிர்ஷ்டம் தொடர்ந்து கூட இருந்தது. அவர் மறுபடியும் சிராஜை குறி வச்சாரு. ஒரு ஓவர்ல முதல்ல, அப்புறம் தொடர்ந்து 2 பவுண்டரிகள். இங்கிலாந்து டக் அவுட்ல கைத்தட்டல் எதிரொலிச்சிச்சு. புரூக் 99 ரன்கள்ல இருந்தாரு. ஆனா இங்கதான் அதிர்ஷ்டம் அவரை விட்டுட்டு போச்சு. பிரசித் கிருஷ்ணா மறுபடியும் பந்து வீச வந்தாரு. திட்டம் தெளிவா இருந்தது. ஷார்ட் பால் போட்டு புரூக்கை பயமுறுத்தணும். இந்த முறை வெற்றி கிடைச்சது. பிரசித் மிடில் ஸ்டம்ப்ல பவுன்சர் போட்டாரு. புரூக் ஹூக் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா ஷாட் மேல கண்ட்ரோல் இல்ல. பந்து பேட்டோட மேல் விளிம்புல பட்டு காத்துல கிளம்பிடுச்சு. லாங் லெக்ல நம்ம ஷர்துல் தாக்கூர் நின்னு இருந்தாரு. பந்து கொஞ்சம் நேரம் காத்துல மிதந்து ஷர்துல் தன் ஸ்டைல்ல கேட்ச் பிடிச்சாரு. புரூக் அங்கேயே நின்னுட்டாரு. தலை குனிஞ்சு கண்ணை மூடி அப்புறம் 2 கைகளாலையும் தன் முகத்தை மூடிக்கிட்டாரு. அவர் ஒரு ரன்ல சதத்தை மிஸ் பண்ணிட்டாரு. புரூக் 112 பந்துகளில் 11 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்ஸர்கள் உதவியுடன் 99 ரன்கள் எடுத்தாரு. இங்கிலாந்தின் ஸ்கோர் 7 விக்கெட்டுக்கு 398 ரன்கள். இந்தியா இந்த செஷன்ல 2 முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்தது. ஸ்மித் மற்றும் புரூக் 2 செட் பேட்ஸ்மேன்களையும் பெவிலியனுக்கு அனுப்பினாங்க. ஆனா நம்ம இந்திய ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இங்கிலாந்து இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. இந்தியாவுக்கு அப்போதான் இன்னும் கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சது. கிறிஸ் வோக்ஸ் மற்றும் பிரைடன் கார்ஸ் ஜோடி கிரீஸ்ல நிலைச்சு நின்னாங்க. 2 பேரும் பவுலர்கள் சோர்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச மாதிரி ரன்களை குவிச்சாங்க. குறிப்பா வோக்ஸோட தன்னம்பிக்கை பார்க்கவே பிரமிப்பா இருந்தது. அவர் டிஃபென்ஸோட சேர்த்து ஆக்ரோஷமான ஷாட்ஸையும் ஆடினாரு. அவர் பிரசித் கிருஷ்ணாவோட ஒரு ஓவர்ல 2 சிக்ஸர்களை அடிச்சிட்டாரு. ரசிகர்கள் குஷியாகி கூத்தாடினாங்க. ஆனா நம்ம இந்திய கேப்டன் கண்களில கவலை தெளிவா தெரிஞ்சது. பும்ராவும் சிராஜும் தொடர்ந்து லைன் அண்ட் லென்த்ல கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரன் நிக்கவே இல்ல. பார்க்க கார்ஸ் மற்றும் வோக்ஸ் 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை முடிச்சாங்க. இங்கிலாந்தின் ஸ்கோர் 450 ரன்களை தாண்டியது. ஆனா அப்போதான் இந்தியாவுக்கு ஒரு சின்ன நிம்மதி கிடைச்சது. முகமது சிராஜ் அதுவரைக்கும் லயத்துல இல்லாதவர் ஒரு சூப்பரான யார்கரை போட்டு பிரைடன் கார்ஸோட ஸ்டம்புகளை சிதறடிச்சாரு. அது ஒரு வேகமான, நேர்மையான, துல்லியமான யார்கர். அது கார்ஸோட பேட்டோட அடியில போய் நேரா ஸ்டம்புகளை அடிச்சது. கார்ஸ் 23 பந்துகளில் 22 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. ஆனா இங்கிலாந்தை ஒரு வலுவான நிலைக்கு கொண்டு போயிட்டாரு. அப்புறம் ஜோஷ் டங்பேட் செய்ய வந்தாரு. இப்போ இங்கிலாந்தின் இன்னிங்ஸ் கடைசி கட்டத்தில் இருந்தது. ஆனா எதிரே இந்தியாவின் மிக ஆபத்தான பவுலர் ஜஸ்பிரித் பும்ரா இருந்தார். முதல்ல அவர் கிறிஸ் வோக்ஸை குறி வச்சாரு. பும்ரா அவருக்கு ஒரு அதிரடியான பந்து போட்டு கிளீன் போல்ட் பண்ணிட்டாரு. வோக்ஸ் 38 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. விக்கெட் தேவைப்படும் போது பும்ராவை விட சிறந்தவர் யாரும் இல்லைன்னு மறுபடியும் நிரூபிச்சாரு. ஆனா பும்ராவோட பசி அங்கேயே தீரல. அவர் தன் 5வது விக்கெட்டுக்காக தயாராயிருந்தார். அடுத்த பலிஜோஷ் டாங்
பும்ரா ஒரு ஷார்ட் லென்த் பந்து போட்டாரு. அது ஆஃப் ஸ்டம்ப் பக்கம் ஆங்கிள் ஆகி உள்ள வந்தது. டங் பேக் ஃபுட்ல போய் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா பந்து நேரா ஆஃப் ஸ்டம்பை அடிச்சது. ஸ்டம்புகள் காத்துல பறந்தன. பும்ரா வானத்தை பார்த்து தன் விரலை உயர்த்தி சிரிச்சுக்கிட்டே நின்னாரு. அந்த தருணம் நிஜமாவே வரலாற்று சிறப்பு மிக்கது. 5 விக்கெட்டுகள் விழுந்ததும் முழு டீமும் அவர் பக்கம் ஓடி வந்தாங்க. ஸ்ராஜ் முதல்ல அவர்கிட்ட வந்து கட்டிப்பிடிச்சாரு. இங்கிலாந்தின் இன்னிங்ஸ் 465 ரன்களுக்கு முடிஞ்சது. இந்தியாவுக்கு முதல் இன்னிங்ஸ்ல 6 ரன்கள் ஒரு சின்ன முன்னிலை கிடைச்சது. ஆனா உண்மையான வெற்றி ஜஸ்பிரித் பும்ராவுக்குத்தான். ஒரு பக்கம் பிரசித் கிருஷ்ணா 3 விக்கெட்டுகளை எடுத்தாலும் ஸ்ராஜும் 2 விக்கெட்டுகளை எடுத்தாலும் அவங்க பந்துவீச்சில் நிலைத்தன்மை இல்லாதது தெளிவா தெரிஞ்சது. அவங்க ரன்களை விட்டு கொடுத்தாங்க. லைன் அண்ட் லென்த்ல தவறுகள் செஞ்சாங்க. இங்கிலாந்துக்கு வாய்ப்புகளை கொடுத்தாங்க. ஒருவேளை இந்தியா மேட்சை சமநிலைக்கு கொண்டு வரணும்னா பும்ரா தனியாளா அதிசயத்தை நிகழ்த்தணும். அவரும் அதை செஞ்சாரு. ஆனா வெறும் விக்கெட்டுகளை எடுத்தது மட்டும் இல்லாம பும்ரா பல சாதனைகளையும் தன் பேர்ல எழுதினாரு. ஜஸ்பிரித் பும்ரா இப்போ செனா நாடுகளில் 150 விக்கெட்டுகள் எடுத்த முதல் ஆசிய பவுலர் ஆகிட்டாரு. இது மட்டுமில்ல, பும்ரா இந்திய கிரிக்கெட் வரலாற்றில ஒரு தங்க பக்கத்தையும் சேர்த்து இருக்கிறாரு. அவர் இப்போ வெளிநாடுகளில் அதிக 5 விக்கெட்டுகள் எடுத்த இந்திய பவுலர் ஆகிட்டாரு. இங்கிலாந்தின் இன்னிங்ஸ்ல கேட்ச்கள் தவற விடப்படாமலும் நோ பால்ல விக்கெட் போகாமலும் இருந்திருந்தா ஒருவேளை பும்ராவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் ரொம்ப ஆபத்தானதா இருந்திருக்கும். 3வது நாள் ஆட்டம் முடிவதற்கு முன்னாடி இந்தியாவின் 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சது. ஆனா 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சதும் நம்ம இந்திய அணிக்கு ஒரு பெரிய அடி விழுந்தது. அதுவும் ரொம்ப சீக்கிரமா. இந்தியாவுக்காக இன்னிங்ஸை ஆரம்பிக்க வந்தவர்கள் KL ராகுல் மற்றும் யசஸ்வி ஜெய்ஸ்வால். முதல் இன்னிங்ஸ்ல சூப்பரான சதம் அடிச்சு இந்தியாவுக்கு வலுவான அஸ்திவாரத்தை போட்டது இதே ஜெய்ஸ்வால் தான். எல்லாரும் அவர் 2வது இன்னிங்ஸ்லயும் அதே லயத்தை தொடர்வார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா விதி வேற மாதிரி இருந்தது. 4வது ஓவர்ல பிரைட்டன் கார்ஸ் பந்து வீசிட்டு இருந்தாரு. கார்ஸ் ரவுண்ட் தி விக்கெட் வந்து ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த் பந்து போட்டாரு. அது ஆஃப் ஸ்டம்பை சுத்தி ஆங்கிள் ஆகி உள்ள வந்து அப்புறம் திடீர்னு ஷீம் ஆகி வெளியில போயிடுச்சு. ஜெய்ஸ்வால் பேக் ஃபுட்ல போய் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா பந்து அவரை ஏமாத்திடுச்சு. பேட்டோட நுனியில பட்டு நேரா விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித்தோட கிளவுஸுக்குள்ள போயிடுச்சு. இங்கிலாந்து வீரர்கள் ஜெய்ஸ்வால் எட்ஜ் பண்ணிட்டார்னு முழுசா நம்புனாங்க. அம்பையர் விரலை உயர்த்தி விட்டார். இங்கிலாந்துக்கு அவங்க எதிர்பார்த்த ஆரம்ப வெற்றி கிடைச்சது. ஜெய்ஸ்வால் தன் இன்னிங்ஸ்ல வெறும் 11 பந்துகள் விளையாடி 4 ரன்கள் மட்டுமே எடுத்தாரு. அவருக்கு இது ஒரு ஏமாற்றமான ஆரம்பம். குறிப்பா முதல் இன்னிங்ஸ்ல அவர் அடிச்ச பெரிய சதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்கோர், அப்புறம் ஒரு சின்ன ஸ்கோர், கிட்டத்தட்ட பர்த் டெஸ்ட்ல நடந்தது மாதிரி தான். அப்போ அவர் 0ல அவுட் ஆகி அப்புறம் சதம் அடிச்சாரு. இங்க தலைகீழா நடந்துச்சு. முதல்ல சதம், அப்புறம் சீக்கிரமா அவுட். ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதும் இந்தியா தன் முதல் விக்கெட்டை 16 ரன்கள்ல இழந்துச்சு. அப்புறம் 3வது நம்பர்ல பேட் செய்ய வந்தவர் சாய் சுதர்ஷன். முதல் இன்னிங்ஸ்ல அக்கவுண்ட் திறக்காம போன இதே சுதர்ஷன் தான். ஆனா இந்த முறை அவரோட திட்டம் தெளிவா இருந்தது. முதல் பந்தியிலேயே அவர் ஒரு பவுண்டரி அடிச்சிட்டாரு. ஒரு சூப்பரான ஆஃப் டிரைவ். அது அவரோட கிளாஸை எல்லாருக்கும் உணர்த்துச்சு. இப்போ இந்தியாவின் புது ஜோடி KL ராகுல் மற்றும் சாய் சுதர்ஷன் இன்னிங்ஸை முன்னெடுத்துச் செல்ல ஆரம்பிச்சாங்க. 2 பேட்ஸ்மேன்களும் ஆரம்பத்திலிருந்தே ஆக்ரோஷமா ஆடினாங்க. ராகுலோட டைமிங் பார்க்கவே பிரமாதமா இருந்தது. அவர் ஒவ்வொரு பந்தையும் ஈஸியா கணிச்சாரு. ஃபீல்ட்ல கேப்களை கண்டுபிடிச்சாரு. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாரு. சுதர்ஷனும் தன்னம்பிக்கையோட இருந்தாரு. இந்தியாவின் ஸ்கோர் போர்டுல வேகமா ரன் எரிச்சு 12வது ஓவர்ல இந்தியாவின் ஸ்கோர் 50 ரன்களை தாண்டிச்சு. அப்போ ராகுல் சில அருமையான கவர் டிரைவ்ஸ் மற்றும் புல் ஷாட்ஸ் ஆடினாரு. அது ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி இருந்தது. சாய் சுதர்ஷனும் பேக் ஃபுட்ல சூப்பரான கட் மற்றும் ஃபிளிக் ஆடி இங்கிலாந்து பவுலர்களுக்கு அழுத்தம் கொடுத்தாரு. ஆனா இங்கிலாந்தும் விட்டு கொடுக்கல. 18வது ஓவர்ல ஜோஷ் டங் பந்து வீச வந்தாரு. அவர் சாய் சுதர்ஷனுக்கு பேக்வர்ட் பாயிண்ட் பக்கம் ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த் பந்து போட்டாரு. சுதர்ஷன் அதை கட் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா பந்து பேட்டோட மேல் நுனியில் பட்டு நேரா பேக்வர்ட் பாயிண்ட்ல நின்ன பென்டக்கெட் பக்கம் போச்சு. பந்து அவர் கைக்கு வந்தது உண்மைதான். ஆனா அவரால் கேட்ச் பிடிக்க முடியல. இது சாய் சுதர்ஷனுக்கு ஒரு உயிர் பிச்சை. ஆனா வருத்தம் என்னன்னா சுதர்ஷன் இந்த வாய்ப்பை அதிகமா பயன்படுத்திக்க முடியல. அடுத்த ஓவர்லயே இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் பந்து வீச வந்தாரு. ஸ்டோக்ஸ் கிட்ட எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் இருக்கும். அவர் எப்ப பந்து வீச வந்தாலும் ஒரு வித்தியாசமான விஷயத்தை செய்வாரு. இந்த முறையும் அவர் அதையே செஞ்சாரு. ஸ்டோக்ஸ் ஒரு ஃபுல் லென்த் இன்ஸ்விங்கரை போட்டாரு. அது நேரா லெக் ஸ்டம்ப் பக்கம் போயிட்டு இருந்தது. சுதர்ஷன் ஃபிலிக் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா ஷாட்டை தாழ்த்தி அடிக்க முடியல. பந்து நேரா மிட் விக்கெட்ல நின்ன கிராவ்லி கிட்ட போச்சு. அவர் குனிஞ்சு கேட்ச் பிடிச்சிட்டாரு. சுதர்ஷன் ஏமாற்றம் அடைஞ்சாரு. அவர் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு பிளான் பண்ண பொறியில சிக்கிட்டாரு. ஸ்டோக்ஸ் கிராவ்லியை காட்டி இந்த விக்கெட்டுக்கான கிரெடிட்டையும் அவருக்கு கொடுத்தாரு.
இந்த முழு செட்டப்பும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதா இருந்தது போல சுதர்ஷன் 48 பந்துகளில் 30 ரன்கள் எடுத்தாரு. அதுல 4 சூப்பரான பவுண்டரிகள் அடங்கும். சாய் சுதர்ஷன் அவுட் ஆனதும் கிரீஸுக்கு வந்தவர் நம்ம டீம் இந்தியாவோட யங் கேப்டன் சுப்மன் கில். கில் மேலையும் எதிர்பார்ப்புகளோட பெரிய பாரம் இருந்தது. அவர் வந்ததும் தன்னோட கிளாஸை காட்டிட்டாரு. முதல் பந்திலேயே அவர் ஒரு அழகான பவுண்டரி அடிச்சாரு. அது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஷாட். அவர் இந்த சவாலுக்கு முழுசா தயாரா இருக்காருன்னு காட்டுச்சு. இப்போ இந்தியாவுக்காக கிரீஸ்ல 2 செட் பேட்ஸ்மேன்கள் இருந்தாங்க. ஒரு பக்கம் கேஎல் ராகுல் 40 ரன்களை நெருங்கிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் கில் ஆரம்பத்துல இருந்தே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட விளையாடிட்டு இருந்தாரு. ஆனா இந்த பார்ட்னர்ஷிப் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகிறதுக்குள்ள வானிலை மாறிடுச்சு. வானம் இருண்டு மழை பெய்ய ஆரம்பிச்சது. அம்பையர்கள் ஆட்டத்தை நிறுத்தி கவர்ஸை கொண்டு வர சொன்னாங்க. அப்போ இந்தியாவின் ஸ்கோர் 2 விக்கெட்டுக்கு 90 ரன்கள். கேஎல் ராகுல் 47 ரன்கள் எடுத்து அவுட் ஆகாம இருந்தாரு. சுப்மன் கில் 6 ரன்கள்ல விளையாடிட்டு இருந்தாரு. மழை காரணமா ஆட்டம் சீக்கிரமாவே நிறுத்தப்பட்டுச்சு. ஆனா ஆட்டம் நடந்த கொஞ்ச நேரத்துல இந்தியாவோட பேட்டிங்ல நிதானமும் தன்னம்பிக்கையும் தெளிவா தெரிஞ்சது. ஜெய்ஸ்வால் சீக்கிரமா அவுட் ஆனது ஒரு பின்னடைவுதான். ஆனா ராகுலும் சுதர்ஷனும் டீமை தூக்கி நிறுத்திட்டாங்க. ஆனா சுதர்ஷன் அவுட் ஆனதுனால இங்கிலாந்துக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ 4வது நாள் ஆட்டம் ஆரம்பிக்கும் போது இந்தியா ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பை நோக்கி கண்ணா இருக்கும். கேஎல் ராகுல் அரை சதத்தை பூர்த்தி செய்ய ஒரு பொன்னான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கில்லுக்கு ஒரு நீண்ட இன்னிங்ஸ் விளையாட வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேட்ஸ்மேன்களும் பிட்ச்ல நிலைச்சு நின்னாங்கன்னா இந்தியா இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய டார்கெட்டை வைக்கலாம். ஆனா இப்போ மேட்ச் முழுசா சமநிலையில் இருக்கு. அடுத்த ஆட்டம் இந்தியாவின் மிடில் ஆர்டர் இங்கிலாந்தின் துல்லியமான பந்துவீச்சை எப்படி எதிர்கொள்ளப் போகுதுங்கிறத பொறுத்துதான் இருக்கு. நண்பர்களே, நம்ம டீம் இந்தியாவோட இன்னைக்கு ஆட்டத்துக்கு 10ல் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.